நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அருகில் உள்ள தனியார் நிலத்தில் சுமார் 50 அடி ஆழமுள்ள குறுகிய உரை கிணற்றில் ஒற்றை காட்டெருமை தவறி விழுந்ததில் மாட்டின் கொம்பு பகுதியில் கயிறு கட்டி கிரேன் ஜேசிபி வாகனம் மூலம் சுமார் 4 மணி நேரமாக போராடி வனத்துறையினர் உயிருடன் மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதியாக உள்ள குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவில் அருகே உள்ள தனியார் நிலத்தில் காட்டெருமைகள் உலா வந்துள்ளது. அப்பொழுது சுமார் 50 அடி ஆழம் கொண்ட குறுகிய உரை கிணற்றின் மேற்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள தகரத்தில் உலா வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காட்டெருமையின் பாரம் தாங்காமல் தகரம் சரிந்து உரை கிணற்றில் ஒற்றை காட்டெருமை தவறி விழுந்துள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காட்டெருமையை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஜேசிபி வாகனம் கொண்டு கிணற்றினை ஒரு பகுதியில் கரைக்கப்பட்டு காட்டெருமையின் தலைப்பகுதியில் உள்ள கொம்பில் கயிற்றை கட்டி சுமார் 4 மணி நேரமாக போராடி காட்டெருமையை உயிரோடு மீட்டனர். இதனையடுத்து மீட்கப்பட்ட காட்டெருமைக்கு தண்ணீர் தெளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து எழுந்த காட்டெருமையை வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டி சென்றனர். மேலும் ஒற்றை காட்டெருமைக்கு உடலில் பல இடங்களில் இரத்த காயங்கள் ஏற்பட்டு இருந்தது. மேலும் கொடைக்கானலை சுற்றியுள்ள தனியார் நிலத்தில் உள்ள திறந்தவெளி கிணற்றினை முறையாக மூடி பராமரிக்க வேண்டுமென வனத்துறையினர் அறிவுரை வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.